ஹாய் காய். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இது வந்து அந்த வீடியோட பார்ட் 2. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, ஸோ அந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஸோ ட்ரேடிங்னா என்னன்றதே நம்ம வந்து பேசிக்காக ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ட்ரேடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேஜராக ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்வெஸ்டிங். ஸோ இந்த மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஹோல்டிங் பீரியட் என்ன மாதிரி இருக்க போது, ரிஸ்க் வந்து இந்த மூணுத்துல என்ன மாதிரி இருக்க போது, ரிவார்டு வந்து நமக்கு இந்த மூணுத்துல என்ன, அதே மாதிரி எஃபர்ட்ஸ் எவ்வளோ வந்து எஃபர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இந்த ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்கை பொறுத்து இது வந்து மாறும். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு. ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோல்டிங் பீரியட் வந்து மினிட்ஸ் டு ஹவர்ஸ் தான் இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு என்ட்ரி வந்து நமக்கு மேக்ஸிமம் ஹவர்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ஸோ நான் என்ட்ரி எடுத்து செல் பண்ணுறதுக்கான டைம் வந்து 5 மினிட்ஸ். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஹோல்டிங் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பை பண்ணுறேன், ஸோ பை பண்ணிட்டு செல் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு டைம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோல்டிங் பீரியட். ஓகேவா? ஸோ இந்த ஹோல்டிங் பீரியட் வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நிமிஷங்கள்ல இருந்து நமக்கு ஒரு சில ஹவர்ஸ் வரை இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஹோல்டு பண்ணிருக்கலாம் செல் பண்றதுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா 6 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணாம வச்சிருக்கலாம். இல்லைன்னா 10 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை செல் பண்ணாம வச்சுப்போம். இல்லைன்னா 4 ஹவர்ஸ் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணாம வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த பைக்கும் செல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஹோல்டிங் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மினிட்ஸ் டு ஹவர்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நம்ம இந்த வீடியோ மேஜர் ஃபோக்கஸே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ அதை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல நமக்கு ஹோல்டிங் பீரியட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து டேஸ் டு வீக் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பை பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஸோ இந்த பை பண்ணிட்டு செல் பண்ணுறோம்ல, ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு டைம் தான் நமக்கு என்னது, ஸோ இந்த பைக்கும் செல்லுக்கு நடுவில் இருக்கிற டைம் தான் நமக்கு அந்த ஒரு ஹோல்டிங் பீரியட். ஸோ இந்த ஹோல்டிங் பீரியட் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு இந்த ஹோல்டிங் பீரியட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா டேஸ் டு வீக்ஸா இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து 1 டே ஹோல்டு பண்ணிருக்கலாம், 2 டேஸ் ஹோல்டு பண்ணிருக்கலாம், 3 டேஸ் ஹோல்டு பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 வீக், அப்படி இல்லைன்னா 2 வாரம் நம்ம வந்து இந்த பை பண்ணதை செல் பண்ணாம வச்சிருக்கோம். ஸோ நம்ம அந்த பை பண்ணதை செல் பண்ணாம எத்தனை நாளைக்கு வச்சிருக்கோம் அப்படின்றதான் இந்த ஹோல்டிங் பீரியட் பேசிக்கா. ஸோ அந்த ஹோல்டிங் பீரியட் வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்ல மோஸ்ட் என்னவா இருக்கும், இந்த நம்பர் ஆஃப் அந்த டேஸ் டு வீக்ஸா இருக்கும். ஸோ அது வந்து எத்தனை நாளாகவும் இருக்கலாம், எத்தனை வாரமாகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில மந்த்ஸ் டு இயர்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல எந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரிஸ்க் பார்க்குறப்ப நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஹையா இருக்கும். ஸோ ரொம்பவே அதிகமான ஒரு ரிஸ்கா இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு மீடியமான ரிஸ்க். ஸோ இன்வெஸ்டிங்ல பார்க்குறப்ப நம்ம வேல்யூ பொறுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லாங் டேர்ம்ல பண்றோம் அப்படின்னாலே நம்ம இந்த ஸ்டாக் வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூவான இன்வெஸ்டிங் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இல்லை, ஸோ எந்த ஒரு ட்ரேடிங்குமே பிளைண்டா பண்ணக்கூடாது. அதுலேயும் மெயினா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வேல்யூ பர்பஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப இதுல வந்து நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்ல ரிவார்டு வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு சின்ன ரிவார்டு தான் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு 10 ருபீஸ் வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ இதே 2000 ருபீஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 ருபீஸ் வந்து நமக்கு ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 15 ருபீஸ் வந்து நமக்கு 2-3 டைம்ஸ், ஸோ அன்னைக்கான ட்ரேடிங் செஷன்லேயே நம்ம 15 ருபீஸ் 17 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இன்ட்ராடே பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து மண்டே, ஸோ இது வந்து டியூஸ்டே, ஸோ இது வந்து வெனஸ்டே, ஸோ இந்த மாதிரி தேர்ஸ்டே டு மண்டே டு ஃப்ரைடே வரையும் நம்ம வந்து சும்மா இன்ட்ராடேனா. ஸோ இன்னைக்கு நான் வந்து 15 ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கிறேன், சின்ன அமௌண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து 15 ருபீஸ் லாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து 20 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் வந்து ஒரு 15 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீக் அந்த ஃப்ரைடேல வந்து நமக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்றப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, டெய்லியுமே நமக்கு வந்து என்ன ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு மண்டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்குது, டியூஸ்டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்குது, வெனஸ்டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்குது. அதே மாதிரி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேவும் நம்மளால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி டெய்லி ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்ல தான் நம்மளால இந்த டெய்லி ப்ராஃபிட் பண்ற ஒரு பாசிபிலிட்டியை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளால இந்த மாதிரி ஒரு டெய்லி ப்ராஃபிட் பண்றதை பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கிற கான்செப்டே வேற. நம்ம ஒரு நாள்ல பை பண்ணி செல் பண்ணிட்டோம்னாலே அது வந்து ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நாள்ல பை பண்ணி செல் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து பண்றது ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது, இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சின்ன அமௌண்ட் கிடைக்கும், ஆனா நம்மளால அதிக டைம்ஸ், மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளால
கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ மண்டே, டியூஸ்டே நம்ம வந்து ஒரு ட்ரேடு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். மண்டே, டியூஸ்டே ஸோ ஒரு நாளைக்கு நிறைய ட்ரேட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 2 தடவை ₹15 அப்படின்ற மாதிரி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் நமக்கு இந்த இடத்துல என்ன நம்ம மெயினாக நோட் பண்ணோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல ரிஸ்க் வந்து ஹையா இருக்கும். ஸோ ரிவார்டு வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு மீடியமான ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து மண்டே, அது டியூஸ்டே, ஸோ மண்டே டு ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல மண்டே பை பண்ணியிருக்கேன்னு வைப்போம். ஸோ நான் இந்த இடத்துல பை பண்ணிட்டேன். மண்டே நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல செல் பண்றது எப்போ செல் பண்ணுவேன்? தேர்ஸ்டே செல் பண்ணியிருக்கேன்னு வைப்போம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸோ நீங்க மண்டே பை பண்ணி தேர்ஸ்டே தான் செல் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ மண்டே பை பண்ணிட்டு நான் வந்து தேர்ஸ்டே செல் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ, நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட்டா நம்ம 2 டேஸ், ஸோ 2 டேஸ்ன்றது நம்ம கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக மண்டேல கொஞ்சம் டைம் இருக்கலாம், தேர்ஸ்டேல கொஞ்சம் டைம் இருக்கலாம். ஓகேவா? நம்ம கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணிருக்கிற டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டேஸ். ஸோ 2 to 3 டேஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மண்டே நமக்கு வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ வரல. டியூஸ்டே நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வரல. வெனஸ்டே நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வரல. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த டைம் நம்ம செல் பண்ற டைம்ல தான் நமக்கு வந்து நம்ம இத்தனை நாள் ஹோல்ட் பண்ணி நம்ம பட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மண்டே நீங்க பை பண்ணதுல இருந்தே உங்களுக்கு நீங்க வந்து பை பண்ண இது வந்து ப்ராஃபிட்ல இருக்கா, லாஸ்ல இருக்கா அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மண்டேவும் பார்த்துக்கலாம், டியூஸ்டேல எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ லாஸ்ல இருக்குன்னு பார்த்துக்கலாம். வெனஸ்டேவும் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பை பண்ண டைம்ல இருந்து அப்படின்றத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். பட் தேர்ஸ்டே நம்ம செல் பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது தான் இந்த ஒரு நமக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு நம்மளால நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து பார்க்க முடியும். பட் நம்மளால ரெகுலரா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஸோ மண்டே ப்ராஃபிட் பண்ணணும், டியூஸ்டே ப்ராஃபிட் பண்ணணும், வெனஸ்டே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளால டெய்லியும் என்ன பண்ண முடியும், அப்படி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மண்டே இன்ட்ராடேக்கு ₹15 சொன்னோமா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ₹1000 போடுறோம் அப்படின்னா நம்மளால ₹100 வந்து கொஞ்சம் மீடியமான ரிஸ்க்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ ₹100ன்றது 10% தான். ஸோ இந்த 10%ன்றதே நமக்கு வந்து ஒரு ஒரு ஹை பர்சன்டேஜ் தான். பட் நம்மளால 30 to 35 அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். பட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம புதுசாக என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா இந்த 5% to 10%ன்றதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஆசைப்படுறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ்ட்ல கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ ரிஸ்க் லெவலும் பார்த்தோம் அப்படின்னா 2% மேலே வைக்காதீங்க. ஸோ 2 to 2.5 அவ்வளோதான் சஜஷன். ஸோ இந்த ஒரு ரிஸ்க் பர்சன்டேஜே மெயின்டைன் பண்றது நல்லது. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10%, 20% அப்படின்ற அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். பட் நம்மளால ரெகுலரா பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு ரிஸ்க் வந்து கம்மி. ஏன்னா நம்ம லாங் டேர்ம்ல அந்த நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு நம்ம பண்றதுனால நமக்கு அந்த பெரிய அளவு லாஸ் வராது அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ரிவார்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரிவார்டு வந்து லாங் டேர்ம்ல பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு ரிவார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஃபர்ட், ஸ்விங் ட்ரேடிங்கான எஃபர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நமக்கு வந்து ஒரு ரொம்ப எஃபர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மண்டே நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போறோம்னா மார்னிங் டு ஈவினிங் வந்து நம்ம அந்த ட்ரேட் எடுத்து முடிக்கிற வரை நம்ம வந்து அந்த சார்ட்டை பார்த்துட்டு தான் இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மண்டே வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ மண்டே வந்து பை பண்ண போறேன் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகுமா? ஸோ 9:15 to 3:30 வரை இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நம்மளால பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை 9:15 to 3:30 பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த 9:15 to 3:30 நம்ம எடுக்கிறோன்றப்போ 9:15 நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம 3:30 நம்ம வந்து அந்த ஒரு ட்ரேடை வந்து என்ட்ரி எடுத்து முடிச்சிருக்கணும். கம்பல்சரி இந்த மண்டே வந்து அந்த மண்டே இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எடுக்கணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும் இல்லை ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா வேற வழி இல்லை. நம்ம வந்து என்னைக்காவது இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு மண்டே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்னாலும் நம்ம ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு ஐடியா தான். ஸோ 9:15 to நான் வந்து 11:15 நான் வந்து ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேன், ப்ராஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கான இதை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் எப்போ அந்த கேஸ் வரும் அப்படின்னா நமக்கு வந்து மேபி லாஸ் ஆகலாம். ஒரு ₹15 நமக்கு மைனஸ் லாஸ் வருது அப்படின்னா நம்ம அதை ரெக்கவர் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியால நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம 11:15 அப்புறம் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ட்ரேட் எடுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் உள்ள டைமிங்ல நம்ம வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுவோம். இப்போ அடுத்த ட்ரேடுக்கு 11:15 to 1:15 வரை நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த ட்ரேட்ல நம்ம வந்து ஒரு +10 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டை ஆல் டே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம எப்போ நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்ம 10:30 நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நமக்கு இன்கேஸ் நமக்கு
அதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம். ஸோ இதே ஸ்விங் ட்ரேடிங் பார்க்குறப்போ மாடரேட் செக் டாட் ஷார்ட்ஸ் வந்து நம்ம டெய்லியும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல் டேனா நம்ம அன்னைக்கான ட்ரேடிங் செஷன்ல நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஆல் டேனா இது வந்து நம்ம டெய்லி டெய்லி ஒரு தடவை பார்த்தா 2 தடவை பார்த்தா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே என்ன ஒன்று அப்படின்னா நம்ம வந்து டெய்லி பார்த்து தான் ஆகணும் ஷார்ட்டை. ஓகேவா? ஸோ இப்போ மண்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு, வெனஸ்டே இருக்கு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 டேஸ் மட்டும் வச்சுப்போம். ஸோ இன்னைக்கு நான் வந்து சார்ட் பார்ப்பேன். ஸோ எதுக்கு நான் வந்து டெய்லி எதுக்காக சார்ட் பார்க்குறேன்? டெய்லியும் ட்ரேட் எடுக்கிறதுக்காக சார்ட் பார்க்கல. ஸோ நான் இந்த இடத்துல டெய்லியும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல பார்க்கல. ஸோ இன்னைக்கு நான் வந்து சார்ட்டை செக் பண்றேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு பேட்டர்னோ பிரேக் அவுட்டோ ஏதோ நடக்குதா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு இன்னைக்கு மண்டே நடக்கல. டியூஸ்டே நான் செக் பண்றேன். எனக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்றப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டார்கெட் லெவல் ரிஸ்க் லெவல்லாம் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம். ஸோ எனக்கு நான் இங்கே கன்ஃபார்ம் ஆனதை நெக்ஸ்ட் டே அது வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ட்ரி எடுப்பேன் அடுத்த டார்கெட் லெவலில் ஸ்டாப் லாஸ் லெவலில் செட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லியும் வந்து சார்ட்டை பார்க்கணும். ஸோ டெய்லி நம்ம பார்க்குறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரேடை வந்து மிஸ் பண்ணாமல் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் பார்த்து நம்ம வந்து ரெகுலர் அப்டேட்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு எவ்வளோ இருக்கு, இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா இல்லை நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குமா, ஸோ இன்னும் எத்தனை கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வரணும். ஸோ அதுக்கு நம்ம டெய்லி ரெகுலரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு இதுதான். ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண தேவையில்ல, மார்னிங் டு ஈவினிங் வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 9:15 to 3:30 நம்ம வந்து சார்ட்டை பார்த்துட்டே இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்டர் 3:30 கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ இந்த சார்ட்டை பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை டிஸ்கஸ் பண்றது பாயிண்ட் இல்லை. ஸோ நம்ம மெயினா சொல்ல வர்றது என்னது, இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம டெய்லியும் சார்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ட்ரேடிங் செஷன்ல பார்க்கணுன்றத ஒரு கட்டாயம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங். ஸோ இன்வெஸ்டிங் பொறுத்த அளவுக்கு நமக்கு எப்போவாது பார்த்தா போதும். வீக்லி ஒரு தடவை, மந்த்லி ஒரு தடவை பார்த்தாலே போதும். ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் மெயினாக பார்ப்போம். ஸோ அது போக சார்ட் டெக்னிக்கலும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு கம்பேரிசன் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ல வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஓரளவு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் queries இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட இது வந்து இன்னும் எண்ட் ஆகலை. ஸோ அடுத்தடுத்து இன்னும் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து தாராளமாக மீட் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை.